இன்னைக்கு என்ன திருக்குறள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடக்கமுடைமை அதிகாரத்திலிருந்து உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு திருக்குறள் தான். "ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து" அப்படிங்கிற இந்த குறள் தான். இந்த குறளுக்கு அர்த்தம் அநேக நபர்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆபத்து நேரத்துல ஆமை எப்படி தன்னுடைய 4 கால்களையும், ஒரு தலையையும் தன்னோட ஓட்டுக்குள்ள உள்ளடக்கி தன்னை பாதுகாத்துக்குதோ, அதே மாதிரி தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி வாழும் மனிதர்களுக்கு அது 7 பிறவிகளுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பா அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. எதுக்காக இப்போ குறளை ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் காசு, பணம், பேரு, புகழ் இதெல்லாம் வந்தாலே தலைகணம் அதிகமாகிடும். அந்த ஹெட் வெயிட் வந்து அவங்க மண்டையில் ஏறி உக்காந்துக்கும். நான் தான், நான் மட்டும்தான் அப்படின்னு தலைகணத்தோடு இருக்கிற மனிதர்களோட தலையில் கொட்டுறதுக்கு ஒருத்தர் வரணும் இல்லையா? அவரு தான் யாருன்னா நம்ம சனி. இந்த மாதிரி 7.5 சனி, அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த மாதிரி தலைகணத்தோடு இருக்கிற நபர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? தலைகணத்தோடு இருக்கும் நபர்களுக்கெல்லாம் சனி எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாரு, அது எந்த நேரத்தில் கொடுப்பாரு, அந்த தண்டனை எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் புகழின் உச்சத்தில் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னென்னே தெரியாது, திடீர்னு கீழே வந்துடுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும், எந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்குலாம் நடக்கும் அப்படின்னா, அஷ்டம சனின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் இருக்குது, 2.5 வருஷம். அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக எப்போல்லாம் சனி வராரோ அப்போல்லாம் இந்த மாதிரியான அசிங்கங்கள், அவமானங்கள், துக்கங்கள், இழப்புகள், சரிவுகள் இது எல்லாமே நிறையவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்லப்படுற அந்த தீய பாவகங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்களோ, இல்லை அந்த பாவகத்தின் அதிபதிகளோட திசைகளோ, அந்த பாவகத்தில் உட்கார்ந்த கிரகங்களோட திசைகளோ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இது போல் அசிங்கங்கள், அவமானங்கள், சரிவுகள், இழப்புகள், பண இழப்புகள், மன இழப்புகள், இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு நடக்கும். தசை புத்திகளோட அஷ்டம சனியும் சேர்ந்து ஒருத்தருக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே நெட்டில் கீழே வந்துடுவாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற நபர்களை மட்டுமே பேசலை, சாதாரண குடும்பத்தில் இருக்க நபர்கள் கூட சரி, நல்லா வந்துக்கிட்டே இருப்பாங்க, நல்லா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் வராது, தொழில் ஆரம்பிப்பாங்க, அந்த தொழில் வந்து சரியாக போகாது, அதனால் மன உளைச்சல் ஆரம்பிச்சிருக்கும். அது மூலம் நிறைய வாழ்க்கையை தொலைச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே சனியால் தான் நடக்குது. இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துது. ஒவ்வொரு ராசிக்கும் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் நடக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் அந்த அஷ்டம ஸ்தானத்தில் சனி எப்போல்லாம் வராரோ அப்போல்லாம் அந்த இழப்புகள், பிரிவுகள், அவமானங்கள், அசிங்கங்கள் இது போல் விஷயங்கள் எல்லாமே நடக்கும்ன்றதுனால அந்த காலகட்டங்களில் தான் ஒருத்தவங்க சரிவை சந்திக்கக்கூடிய, ஒருத்தவங்க அவமானத்தை சந்திக்கக்கூடிய, ஒருத்தவங்க இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நம்ம எப்பவுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். நல்லா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அந்த மாதிரியான அஷ்டம சனி காலகட்டத்தில் கீழே இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மேலே வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாயிடும். அவங்களுக்கு யோக திசை நடந்தால் மட்டும்தான் திரும்ப அவங்க கம்பேக் கொடுப்பாங்களே தவிர, அப்படி அவங்களுக்கு யோக திசை நடக்கலை, அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகளும் அவயோக திசையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால திரும்பவும் கம்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கவே முடியாது. சனியை எனக்கு பொதுவாக பிடிக்காது, அவர் நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறதுனால. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஒருத்தர் ரொம்ப ஆட்டம் போடுறாரு அப்படின்னா, அதாவது இந்த பேரு, புகழ், பணம் இதோட போதை எல்லாம் தலைக்கு ஏறி ரொம்ப துள்ளுறாரு அப்படின்னா அவங்க தலையில் ஒரு கொட்டு கொட்டி கீழே உட்காரு, நீ எல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, உன்னை விட பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைகணத்தோடு ஆடுற நபர்கள் எல்லாம் பிடிச்சி கீழே இழுத்து அவங்கள கீழே தள்ளி சில யதார்த்தங்களை எல்லாத்தையும் புரிய வைப்பார் இந்த சனி. பணம், பேரு, புகழ் இது போல் விஷயங்களில் உச்சத்தில் இருக்கிறவங்க தலைகணம் இல்லாமல் ரொம்ப அடக்கமாக ஹம்பலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சனியால் எந்த பாதிப்புமே ஏற்படாதுங்க. அவங்களுக்கு இன்னும் பணத்துக்கு மேலே பணம், புகழுக்கு மேலே புகழ், பேருக்கு மேலே பேர் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் புகழின் உச்சத்தில் மேலும் மேலும் போய்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த அடக்கம் அப்படிங்கிறது இயல்பிலே இருக்கும். நமக்கு ஒரு நாள் எல்லாமே கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம தன்னடக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா இந்த சனியால் நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. அஷ்டம சனி எப்படி ஒருத்தவங்களுக்கு அவமானங்கள், அசிங்கங்கள் கொடுக்குமோ அதே மாதிரி இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லப்படுற இந்த காலகட்டமும் ஒருத்தவங்களுக்கு சரிவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். 7.5 சனியிலும் குறிப்பாக ஜென்ம சனி அப்படிங்கிற அந்த ஒரு 2.5 வருடம் தான் உலகத்தையே புரிய வைப்பார் சனி. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பீங்க, அந்த ஜென்மசனி நடக்கும்பொழுது உலகம் எப்படிப்பட்டது, மனுஷன் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற இந்த மாதிரியான புரிதல்கள் எல்லாத்தையுமே அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சனி கொடுப்பார். 7.5 சனி காலகட்டமுமே நிறைய பேருக்கு இந்த அவமானங்கள், அசிங்கங்கள், இந்த இழப்புகள், சரிவுகள் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய தசை புத்திகள் யோகமாக நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி காலகட்டத்தில் பெரிய கெடுதல் வராது. நான் நிறைய வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தசை புத்திகளும் மோசமாக இருந்து கூட இந்த ஜென்மசனி, அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. அந்த மாதிரி தலைகணத்தோடு ஆற மனிதர்களோட தலையில் ஒரு
ஒரு கொட்டு கொட்டி அவங்களுக்கு சில வாழ்வியல் உண்மைகளையும் யதார்த்தங்களையும் புரிய வைப்பார் இந்த சனி. நம்ம வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி அஸ்ட்ராலஜர், இந்த மாதிரி ஜோதிடம் படித்தவர்களுக்கெல்லாம் சனியை பற்றி நல்லாவே தெரியும் இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி ஜென்ம சனி அஷ்டம் சனி காலகட்டத்தில் எப்படி நீங்கள் சனிக்கிட்ட இருந்து தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஏதோ ஒரு வீடியோவில், எந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை. ஒருத்தர் தலைகணத்தோட ரொம்ப ஆடுறாரு, இந்த உலகமே என் காலை கீழே தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆடுறாரு வச்சுக்கோங்களேன். அவர் சனியோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியுமானா முடியும். அவர் மட்டுமே இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கூட இந்த ஜென்ம சனி, ஏழரை சனி அப்படின்னு சொல்ல பாரு, இந்த சனியோட பிடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல சனி எப்படிப்பட்டவர், சனினா யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சனியோட கேரக்டர் என்ன, சனியோட ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் டீப்பாக அப்சர்வ் பண்ண வேண்டியது முக்கியம். அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவர் உங்களுக்கு என்ன தீமையை செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவருடைய மென்டாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அவர் கொடுக்குற கொடுமைகளிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், கடவுளாக இருந்தால் கூட சனியோட தாக்கத்திலிருந்து, சனியோட பிடியிலிருந்து ஒருத்தவங்களும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.